திருமணம் அப்படின்னா அப்போ எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்? சுக்கிர கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, ஓகே. அப்போது முதல்ல சுக்கிர பகவான், சுக்கிர ஸ்தலங்கள் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான், சுக்கிர ஸ்தலங்கள் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சென்னை மக்களுக்கான எல்லா மக்களும் வந்து வழிபடலாம். பட் சென்னையிலையும் இவ்வளவு பழமை மிக்க புராதனமான பவர்ஃபுல்லான கோவில்கள் இருக்குது. அதை பற்றி தான் பேசுகிறேன். புது கோவில்லாம் எதுவுமே இல்லைங்க. இது எல்லாமே நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற ஸ்தலங்கள் எல்லாமே 1000-1500 வருஷம் பழசு. கும்பகோணம், எங்கெல்லாம் கும்பகோணம் தான் போகிறோம். வேறு எங்கே நவகிரக கோவில் இருக்குன்னா நிறைய இடத்துல இருக்குது, நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்குது. நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் நவகிரக கோவில்கள் இருக்குது, நவ திருப்பதி இருக்குது. அதே மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நம்ம எல்லாமே ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வரப்போகிறோம். இது வந்து பல காலம் ஓட போகுது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ் பேசுகிறேன். சரிங்க, இப்போ நம்ம வந்து நவகிரக சீரீஸ் பார்க்க போகிறோம். சரிங்க, நவகிரக கோவில்கள் எங்கெங்கே இருக்குது, அதனுடைய வரலாறுகள் என்ன, யார் யார் வழிபடலாம், எதுக்காக வழிபடலாம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க ஐயா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கும்பகோணம். எங்கெல்லாம் கும்பகோணம் தான் போகிறோம். வேறு எங்கே நவகிரக கோவில் இருக்குன்னா நிறைய இடத்துல இருக்குது, நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்குது. நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் நவகிரக கோவில்கள் இருக்குது, நவ திருப்பதி இருக்குது. அதே மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நம்ம எல்லாமே ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வரப்போகிறோம். இது வந்து பல காலம் ஓட போகுது. சரிங்களா, எவ்வளோ காலம்னா தெரியல. அவள் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ண போகிறோம். சரி, முதல்ல எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னை. சென்னையிலே நவகிரக கோவில் இருக்குது. சார், ஊருக்கும் ஒரு கோயில் கட்டுறாங்க சார், சும்மா புதுசு புதுசாக ஏதோ கோயில் வருது சார். புது கோவில்லாம் எதுவுமே இல்லைங்க. இது எல்லாமே நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற ஸ்தலங்கள் எல்லாமே 1000-1500 வருஷம் பழசு. அதாவது கோவில் 1000 வருஷம் பழசானா இல்லை, அதை விட பழசு. என்னென்னா கோவில் தூண்கள் பார்க்குறீங்களா, கட்டினதே 1000-1500 வருஷம் பழசு. அதோட ஹிஸ்ட்ரி, அந்த தலத்தோட வரலாறு எடுத்தால் அது பல யுகங்கள் போகுது. சரியா, அதை தான் நம்ம இப்போ வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். சரி, ஓகே. நீங்கள் வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக நவகிரக கோவில்கள் எப்படி சொல்லுவாங்க வழிபாடுனா, சூரியன்லேருந்து ஆரம்பித்து சனி பகவானில் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. பட் நம்ம இது வந்து ஒரு சின்ன சர்வே மாதிரிலாம் நம்ம கிளையண்ட்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்டோம். எல்லோரும் சொன்னது என்னென்னா, சார் நீங்கள் தை மாதம் ஆரம்பிக்கிறீங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். மெயினாக எதுக்கு? திருமணத்துக்கு. ஸோ திருமணத்துக்கு தான் இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு அது விஷயம் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். நாங்கள் திருமணம் அப்படின்னா அப்போ எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்? சுக்கிர கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, ஓகே. அப்போது முதல்ல சுக்கிர பகவான், சுக்கிர ஸ்தலங்கள் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சென்னை மக்களுக்கான எல்லா மக்களும் வந்து வழிபடலாம். பட் சென்னையிலையும் இவ்வளவு பழமை மிக்க புராதனமான பவர்ஃபுல்லான கோவில்கள் இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். சரி சார், அப்போ ஒரே ஒரு கோயிலை சென்னையில் இல்லைங்க. நம்ம வந்து சுக்கிரன் அப்படின்னா வெள்ளி பகவானுக்கே 2 பவர்ஃபுல்லான ஸ்தலங்கள் இருக்குது. சரிங்களா, 2 பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மயிலாப்பூரில் இருக்குது, கையிலையும் மயிலையும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த மயில் நடமாடும் ஊரான மயிலாப்பூரில் இருக்குது வெள்ளீஸ்வரர் கோவில். இன்னொன்று வந்து மாங்காடு அம்மன் கோவிலுக்கு பேக் சைடில் ஒரு வெள்ளீஸ்வரர் கோவில். எல்லாமே பழைய கோவில். நம்ம இப்போ ஹிஸ்ட்ரி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி சுக்கிர பகவான் எப்படி இங்கே வந்தார், ஏன் என்ன வழிபாடு பண்ணார், அந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஒரு தடவை பார்த்துப்போம். சரிங்களா, சேர மன்னன், சேர நாடுனா எது? கேரளாவை ஆண்டு கொண்டிருந்த சேர மன்னன் மகாபலி சக்கரவர்த்தி. ஓணம்லாம் கொண்டாடுறோம்ல, அதே மகாபலி சக்கரவர்த்தி. அவர் வந்து உலகத்தெல்லாம் கேப்சர் பண்ணிட்டார். சரிங்களா, அவருக்கு வந்து அடுத்து வந்து எனக்கு இந்திர லோகத்தை கேப்சர் பண்ணணும், இந்திரன் அந்த லோகத்தை கேப்சர் பண்ண அந்த பதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய யாகம் நடத்துகிறார். சரிங்களா, அந்த யாகம் வந்து என்னென்னா, அதில் ஒரு ஐதீகம் என்னென்னா, வரவங்க கேட்குறது தரணும், தந்தினா அந்த பதவி வரும். அதுதான். ஓகே. அப்போது அந்த யாகம், அவர் ஏற்கனவே பெரிய சக்கரவர்த்தி, ரொம்ப பவர்ஃபுல், பெரிய சிவபக்தன் அவர். அவருடைய குருவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கராச்சாரியர், அதாவது வெள்ளி சுக்கிர பகவான். அவர் தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான குரு இருக்கும் போது அவர் எவ்வளோ பெரிய மன்னராக இருப்பார். சரி, அப்போது அவர் வந்து எப்படியும் அந்த யாகத்தை முடித்த உடனே இந்திரலோகம் அவருக்கு வந்துடும். அப்போ முதல் பயம் யாருக்கு வரும்? இந்திரனுக்கு தான் வரும். சரி, அப்போ இந்திரன் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? சிவபெருமான்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அவர் மகாபலியே பெரிய சிவபக்தன். அப்போ அடுத்து யார்கிட்ட போனோம்? விஷ்ணு பகவான்கிட்ட போய் முறையிடுறாரு, என்னோடய பதவிக்கு ஆபத்து, ஹெல்ப் பண்ணுங்கள்.
சரி ஓகே, விஷ்ணு பகவான் ஓகே வந்தேன் இறங்குறாரு. அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும் வாமன அவதாரம் தெரியும்ல. ஒரு ஒரு அந்தணராக, ஒரு குட்டி அந்தணராக, குட்டி பையனாக போயிட்டு யாசகம் கேட்க போகிறாரு. மகாபலி சக்கரவர்த்தி கேட்குறாரு என்ன வேணும்ன்ட்டு. ஆனால் என்ன விஷயம்னா, அவர் அந்த யாசகம் கேட்குற பெருமாள் கிருஷ்ணர் உள்ளே வராருல்ல, அப்போவே சுக்கராச்சாரியார் இருக்கார். அவருக்கு தெரியும் வருது விஷ்ணு, பிரச்சனை வரோன்ட்டு தான் மகாபலி சக்கரவர்த்திட்டே சொல்கிறாரு. அதாவது அப்பா வருத்து சாதாரண அந்தணன் இல்லை, அது வந்து விஷ்ணு பகவான் உன்னுடைய யாகத்தை கலைக்கிறதுக்கும் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிறதுக்கும் வந்திருக்காரு. எதை கேட்டாலும் கொடுத்துறாத, நீ நகர்ந்து வா அப்படின்றார். மகாபலி சக்கரவர்த்திக்கு என்னென்னா, விஷ்ணு பகவான் மும்மூர்த்திகளில் ஒரு கடவுள், அவரே என்கிட்ட யாசகம் வாங்க வர்றாருன்னா நான் இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற ஒரு மமதனம் சில பேர் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் அவர் ரொம்ப நல்ல அரசன், யார் எது கேட்டாலும் கொடுக்குற அரசன், அதனால் என்ன நாடி வந்திருக்காரு, அவர் கேட்குறத கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஷயம் என்னென்னா, அவர் கேட்க போகிறாரு, இவர் கொடுக்க போகிறார், அதுதான் நடக்க போகுது. சரி, மகாபலி சக்கரவர்த்திகிட்ட அவர்கிட்ட போகிறார் அந்தரங்கிட்ட, என்ன வேணும், எனக்கு யாசகம் வேணும். சரி என்ன யாசகம், 3 அடி நிலம். சரி நீ குட்டி பையனாக இருக்க, சரி உனக்கு எவ்வளோ 3 அடி நிலம் வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்றார். ஓகே, அப்போ தான் என்ன பண்ணுறார் விஷ்ணு பகவான், பெருசாக அவரோட உருவத்தை பெருசாக்கி ஒரு காலை வந்து நிலத்துலையும், ஏன்னா அப்போ வந்து இந்த உலகத்தை முழுக்க ஆண்டது வந்து மகாபலி சக்கரவர்த்தி தான், சரிங்களா. ஸோ ஒரு கால் பூமியில் வச்சிட்டாரு, பூமி மொத்தம் எனக்கு. அடுத்த கால் வந்து எங்கே வைக்கிறாரு, விண்ணுலகத்தில் வைக்கிறாரு. அப்போது நீ ஆண்டுட்டு இருக்க விண்ணுலகத்தில் இருக்கிற எல்லாமும் எந்த தான். சரி பூலோகமும் எடுத்தாச்சு, விண்ணுலகமும் எடுத்தாச்சு, நான் 3 அடி கேட்டேன், 2 அடி தான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு அடி எங்கே வைக்கிறது அப்படின்னு விஷ்ணு பகவான் கேட்குறாரு. மகாபலி சக்கரவர்த்திக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே சரி நம்ம கதை ஓகே, இனிமேட்டு சரண்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மகாபலி என்ன சொல்கிறாருன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, என்னுடைய தலையே நீங்கள் வந்து உங்களுடைய 3வது அடி அந்த கால் வைக்கிறதுக்கு ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் அவர் வணங்குறாரு, அவர் தலை மேலே கால் வைக்கிறாரு. கால் வைக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, மகாபலி சக்கரவர்த்திக்கு முக்தி அடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து மகாபலி சக்கரவர்த்தி வந்து பாதாள லோகம் போயிட்டு பாதாள லோகத்தை அவர் ஆண்டுக்கிட்டு இருக்கிறதாகவும், வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வெளியே வர்றது, அதை தான் ஓணமாக கொண்டாடுறோம் அப்படின்னு சில ஐதீகம் இருக்குது. ஸோ இது நடக்குது. இது நடக்கும்போது என்னென்னா, இதுக்கு நடுவில் இந்த வரம்லாம் மகாபலி சக்கரவர்த்தி கேட்குறாருல, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் எனக்கு நிலம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து கொடுக்குறாங்கன்னா, நான் கேட்டேன் நீ கொடுத்தேன் அப்படி இல்லை, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னென்னா, நம்ம கமண்டலத்துலேருந்து தண்ணி எடுத்து கையில் ஊற்றி அந்த ப்ராமிஸ் பண்ணுற மாதிரிலாம் வரும். ஸோ அப்போ என்னென்னாக்குன்னா, இப்போ மகாபலி சக்கரவர்த்தி வந்து தண்ணி ஊற்றணும், அந்த அந்தனர் கையில் தண்ணி ஊற்றி ப்ராமிஸ் பண்ணணும், ஓகேவா. அப்போ என்ன ஆகுன்னா, சுக்கராச்சாரியருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இவர் ஏடா கூடமாக கேட்க போகிறார் விஷ்ணு, இவரும் கேட்குறத கொடுக்க போகிறார், இதை தடுத்தாகணும். ஏன்னா அவர் வந்து அரக்க குரு, அரக்கர்கள் மேலே வரணும். அரக்கர்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க, கெட்டவங்களாம் கிடையாது. தேவர்கள்னு ஒரு டீம், அரக்கர்கள்னு ஒரு டீம், அவருடைய டீம் அரக்கர்கள் டீம். அந்த குலம் வளரணுன்றதுக்காக அவர் அவ்வளோ ட்ரை பண்ணார். சரி, கமண்டலத்துலேருந்து தண்ணி வெளியே வந்து அது மேலே ப்ராமிஸ் பண்ணாதுன்னு விஷயம் ராஜா கேட்க மாட்டார். கமண்டலத்து உள்ளே போய் தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டா, அப்போ கமண்டலம்னா என்ன இருக்கும், அந்த சின்ன ஜெக்கு மாதிரி வந்து ஒரு சின்ன குழாய் மாதிரி வரும். அதாவது பக்தியாக இருக்கவங்களுக்கு புரியும், நான் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக நான் ஈஸியாக சொல்கிறேன், சரிங்களா. அப்போ வந்து சுக்கராச்சாரியர் வந்து ஒரு வண்டு வடிவத்தை அந்த கமண்டலத்தில் போய்ட்டு அந்த தண்ணி வருதுல்ல, அந்த ஓட்டையில் போய் அடைச்சிப்பார், தண்ணி வராத மாதிரி. அப்போ வந்து ராஜா வந்து இப்படி திருப்பும் போது தண்ணி வரும்னு பார்த்தா வரமாட்டேங்குது, உள்ளே வந்து வண்டா போய் அடைச்சிட்ருக்கார், தண்ணி நிறுத்திட்டுருக்கார். விஷ்ணு பகவானுக்கு புரிஞ்சு போச்சு, சரி நீ இவ்வளோ சேட்டை பண்ணுற இப்போ பாடு அப்படின்ட்டு ஒரு தர்பை புல், ஏன்னா நம்ம யாகம் நடக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் தர்பை இருக்கும், ஒரே ஒரு தர்பை புல் எடுத்து அந்த குச்சி அந்த ஓட்டையில் விட்டு அடைப்பை எடுக்க சொல்லிட்டு விடுறாரு. அந்த தர்பை புல் போயிட்டு கண்ணில் குத்திடுது, அந்த வண்டோட கண்ணில் குத்துறது தான் சுக்கராச்சாரியர் அச்சோன்னு கத்திட்டு வெளியே வந்து விழுறாரு. அதில் தான் சுக்கராச்சாரியருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு மூடி இருக்கும், ஏன்னா அந்த கண்ணை வந்து விஷ்ணு பகவான் குத்திட்டாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் அந்த வலி தாங்க முடியாமல் வெளியே வந்துட்டதுனால அதுக்கப்புறம் தண்ணி அந்த கமண்டலத்துலேருந்து வெளியே வந்து அது மேலே மகாபலி சக்கரவர்த்தி ப்ராமிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த 3 அடி அவர் எடுத்து வைக்கிறாரு, எல்லாம் நடக்கிற விஷயம். ஸோ முடிஞ்சிடுச்சு, மகாபலி சக்கரவர்த்தியும் திருப்பியும் பாதாள லோகம் போயாச்சு, திருப்பியும் தேவர்கள் வின் பண்ணியாச்சு, யாகம் நடக்கலை. ஸோ இந்திர பதவி இந்திரனுக்கே இருக்குது, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி ஓகே, மகாபலிக்கும் முக்தி வந்துருச்சு, விஷ்ணு பகவானும் ஆசீர்வாதம் பண்ணிட்டார், நீ இவ்வளவு அடக்கமாக இருக்கீங்கன்னா என்னோடய ஆசீர்வாதங்கள் உங்களுக்குன்ட்டு. ஸோ இது ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஓகே, நடுவில் இதுக்கெல்லாம் முயற்சி செஞ்ச சுக்கிர பகவான் நிலமை என்னாச்சு? ஏன்னா அவர் தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி இவ்வளோ பவர்ஃபுல்லாக உருவாக்கின குரு,
யாகத்தெல்லாம் முன்ன நின்று எடுத்து நடத்தினவர். அந்த ப்ராமிஸ் பண்ணக்கூடாது, அப்படி அந்த வரம் தரக்கூடாதுன்னு அவ்வளோ முயற்சி பண்ணி கண்ணும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவரோட நிலைமை என்னாச்சு, அதை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். அவர் நிலைமை என்னாச்சுன்னா, அந்த கண் எனக்கு திருப்பி வேணும். இன்னும் நான் கஷ்டப்பேன். அவர் குருங்க. குருன்னா சின்ன குரு இல்லை, அவர் பெரிய குரு. ஒரு கோள், அவர் ஒரு கோள், பிளானட், சுக்கிர பகவான் பிளானட். எனக்கு கண் இப்படி ஆகிடுச்சு, நான் எப்படி படிப்பேன், நான் எப்படி உன்னை பார்ப்பேன். அவர் மிகப்பெரிய சிவன் பக்தன். அவர் வந்து ஒரு சிவனுடைய ஒரு ரூபம், சரிங்களா. சுக்கிரம்ன்றது நம்ம ஸ்தூலம் சொல்லுவாங்க, அது வந்து சிவனுடைய ஸ்தூலம் தான் அவர். ஓகே, அதனால தான் குழந்தை பிறப்பு, கல்யாணம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சுக்கிர பகவானை வேண்டுறோம். ஓகேவா. அவர் சிவனோட ஒரு அம்சம், சிவனோட ஒரு பிள்ளை அவர். ஓகே, அதனால் இப்போ எனக்கு கண் வேணும், நான் என்ன பண்ணுறேன். அப்போ அவர் தவம் பண்ணுறார், சிவனை நோக்கி தவம் பண்ணுறார். அவர் தவம் பண்ண இடங்கள் நிறைய இடங்கள் இருக்குது. அதெல்லாம் வெள்ளீஸ்வரர் நம்ம வேண்டுறோம். நம்ம கும்பகோணத்துலேயும் நம்ம வெள்ளி பகவானுடைய ஸ்தலங்கள் இருக்குது. அதில் ஒரு ஸ்தலமாக அது நம்ம கேட்பாங்க, என்ன சார் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கதை சொல்கிறீங்க. அப்படி இல்லை. இப்போ நாங்கள் ஜோதிடர், நீங்கள் வந்து கல்யாணம் ஆகணும்னு வரீங்க, குழந்தை வரதுக்கு நாங்களே ஒரு 2-3 கோயில் சொல்கிறோம். அவ்வளோ பெரிய மனுஷன், அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததே விஷ்ணு பகவான். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே இடத்துல இருக்க போகிறார். அவரும் 2-3 இடம் தவம் பண்ணியிருப்பாருங்க, சரியா. அதில் ஒரு இடம் சென்னையில் இருக்க மயிலாப்பூர் தான் சொன்னேன். கையில் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அந்த அளவுக்கு மயிலை பவர்ஃபுல். அந்த இடத்துல வந்து அவர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அவர் வந்து வழிபட்டதாக இருக்குது. நீங்கள் வெள்ளீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குன்னா, நீங்கள் கபாலீஸ்வரர் கோவில் பேக் சைடு வரும். பேக் சைட்னா எனக்கு இந்த மாதிரி தான் நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு கோவில் பேக் சைடில் வரணும். எனக்கு ராத்திரி 7:30-8 மணிக்கு யாரோ ஃபோன் பண்ணாங்க, ஒரு மீட்டிங்கில் இருக்கேன். ஃபோன் பண்ணி, ஐயா அர்ஜென்ட் நான் என்ன நீங்கள் சொன்ன கோயிலுக்கு வந்துட்டு பேக் சைடில் எந்த கோயிலும் இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் கேட்காதீங்க, கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் கேளுங்க வெள்ளீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குன்னு. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடு வரும். ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில், ரொம்ப அழகாக இருக்கும். வெள்ளீஸ்வரர் காமாட்சி அம்மன் தாயார் அங்கே இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ அங்கே ஒன்று மூலஸ்தானம் வழிபடலாம். அங்கே விநாயகரும் சித்தி புத்தியோடு இருப்பார். ஒரே கல்லில் வடித்த முருகப்பெருமான் இருப்பார். ஒரே கல்லுன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்குது. எனக்கு இங்கேயே இல்லை, மாங்காடில் இருக்க வெள்ளீஸ்வரன் தெரியல, ஆனால் ஒரே கல்லில் முருகன் வள்ளி தேவானையோடு இருப்பாங்க. நீங்கள் மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் கோவிலில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னா, சுக்கிர பகவான் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் அப்படின்னும் ஒரு வழிபடுறோம். இல்லை அவரை நினச்சி வச்ச லிங்கம்னு இருக்குது. அந்த லிங்கம் வெளியே சுக்கிர பகவானே போட்டிருக்கோம். அந்த லிங்கம் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க, ரொம்ப பவர்ஃபுல். நான் ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையில் போன ஞாபகம் தான் இருக்குது. அங்கே உட்காந்து நல்லா மெடிடேஷன் பண்ண. அந்த லிங்கத்துக்கு முன்னாடி அது மெயின் கர்ப்ப கிரகத்தில் இருக்க லிங்கம் இல்லை, வெளியே வந்தீங்கன்னா ஒரு ஹால் மாதிரி இருக்கும், அங்கே இருக்குது, சரிங்களா. சரபேஸ்வரர் பக்கத்தில் இருக்கும் அந்த லிங்கம். அந்த லிங்கம் பக்கத்தில் உட்காந்து தவம் பண்ணுங்க. அந்த லிங்கத்துக்கு முன்னாடி தவம் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது, அங்கே உட்காந்து தவம் பண்ணுங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல். அதுதான் சுக்கிர பகவான் பிரதிஷ்டை பண்ண லிங்கம்னு சொல்கிறாங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான லிங்கம், சரிங்களா. அங்கே உட்காந்து தவம் பண்ணுங்க. ஒன்று. அடுத்து பக்கத்தில் வந்து சரபேஸ்வரருடைய சந்நிதி இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல் சரபேஸ்வரர். மெயினாக சரபேஸ்வரர் யாருக்கு அப்படின்னா, சூரியன் சனி பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு, ராகு கேது பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து சிம்மத்தில் வந்து இவருங்க இருக்காங்க, கேது பகவான் இருக்கார். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கும்போது உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து மனக்குழப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த டைமில் சரபேஸ்வரரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவான் சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கவங்க, அதாவது பேர் நிறைய சால வரும், சா மீ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சரண்யா, சரபேஷ், மீரா, மஞ்சுளா, இந்தமாரி சா மா இந்த பேரில் வரவங்களுக்கெல்லாம் வந்து சூரியன் சனி காம்பினேஷன் நிறைய வரும். அவங்கெல்லாம் வந்து சரபேஸ்வரரை வழிபடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. சரபேஸ்வரரோட பூஜைகள் அங்கே ரொம்ப நல்லா நடக்கும். அங்கே வந்து சுக்கிர பகவானுக்கு வந்து அந்த கண், அங்கே அவர் தவம் பண்ணி திருப்பியும் மும்மூர்த்திகளும் அவருக்கு காட்சி தந்து திருப்பியும் சிவன் வந்து அவருக்கு பார்வை திருப்பியும் அவருக்கு தந்ததாக ஐதீகம் இருக்குது. ஸோ அந்த கண் வாங்கின நாள் பூஜைகளும் அங்கே நடக்கும், அதுவும் ரொம்ப விசேஷம். கோவில் நல்லா பவர்ஃபுல். என்னோடய குடுப்பினா அங்கே போகும்போது நாங்கள் வந்து கொஞ்சம் விஷயங்கள் தேடுவோம். நாங்கள் கோவில் மெயினாக ஒன்று சாமி கும்பிட்றதுக்கு இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஆராய்ச்சி மைண்டு. நானும் ஒரு என்னோடய ஜோதிட நண்பரும் போயிருந்தோம், இது என்ன, ஏன்னா அங்கே நிறைய ரிஷிமார்களுடைய
சிலைகள் இருக்கும், விக்கிரகங்கள் இருக்கும், அதை பற்றி எழுதியிருக்கும். அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் நல்ல நேரம் அங்கே வந்து ஒரு குருமார், ரொம்ப சீனியர் அவர் குருக்கள், அவர் இருந்து எங்களுக்கு இந்த கதைலாம் சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது. யார் யாரெல்லாம் மெயினாக போகலாம் இந்த இடத்துக்கு அப்படின்னா, கல்யாணம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. கல்யாணம் யார் யாருக்கெல்லாம் நடக்கணுமோ வெள்ளீஸ்வரருக்கு தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் போய் வழிபடுங்க. ரொம்ப பவர்ஃபுல். இது ஒன்று. அடுத்து குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்துக்கும் சூப்பராக இங்கே ஒர்க் ஆகும். மூணாவது வந்து ஜென்ரலாக நம்மளுடைய ஃபேமிலி லைஃப் எனக்கு நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வரலாங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் போகிறது நல்லது. இல்லை வேறு எந்த நாள் போனாலும் சுக்கிரஹோரையில் போகிறது நல்லது. என்ன இந்த ஹோரை, எப்படி போகணும், யார் எப்படி வழிபடணுன்றது நீங்கள் வந்து தனியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஜாதகம் பொறுத்து மாறும். உங்கள் பஞ்சபூதம் என்ன, உங்கள் நவகிரக நிலைகள் என்னன்றதை பார்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி சஜஷன் பண்ணுறேன். நம்ம அதை வழிபட்டுக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து பஸ் வசதி, ட்ரெயின் வசதி எல்லாமே இருக்குது. அதனால் சிட்டிக்கு மெயினில் இருக்குது, தாராளமாக போயிட்டு வரலாம். சரி, இது வெள்ளீஸ்வரர் கோயிலோட ஒன்று. அடுத்த வெள்ளீஸ்வரர் கோயில், இதுவும் 1000-1500 வருஷம் பழசு. எங்கன்னா மாங்காடு அம்மன் கோவிலுக்கு பின்னாடி இருக்குது. மாங்காடு காமாட்சி அம்மன்றது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில் அது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக கல்யாணம் நடக்கிற கோவில்களில் வடபழனி ஒன்று, மாங்காடு காமாட்சி அம்மன் ஒன்று. தமிழ்நாடுன்றதை தாண்டி சென்னையில், ஏன்னா தமிழ்நாடுன்னு நம்ம பழனி இருக்குது, சமயபுரம் இருக்குது. சென்னையில் டாப்னா வடபழனி, மாங்காடு காமாட்சி அம்மன். ஸோ மாங்காடு காமாட்சி அம்மன் ஸ்தல வரலாறு என்ன, சிவபெருமானை வந்து நோக்கி சிவபெருமானோட ஐக்கியமாகணும்னு அம்மா ஒரு காலில் நின்று தவம் பண்ணுற இடம். அதுவும் எனக்கு வந்து ஊசி முனையில் தவம் பண்ணுவாங்க. அங்கே மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் வந்து ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. அம்மா ஒத்த காலில் தவம் பண்ணுற அந்த ஸ்டாச்சு இருக்குது, விக்கிரகம் இருக்குது. அது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அவ்வளோ அழகாக இருப்பாங்க அம்மா. அண்ட் ஸ்ரீசக்கரம் இன்னொன்று ரொம்ப பவர்ஃபுல்லுங்க, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். மெயின் என்னென்னா கல்யாணம், குழந்தை பாக்கியம். காமாட்சி, காமத்தை ஆட்சி செய்பவள் அந்த காமாட்சி. கல்யாணத்துக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் சூப்பர். இதை தாண்டி நீங்கள் வேலை எந்த விஷயம் கேட்கணும்னா வேண்டிக்கலாம். மெயினாக இந்த 2 விஷயம். இதுவும் எப்படின்னா, நம்மளுக்கு சிவபெருமான் சொல்லுவார், நீங்கள் இங்கே போயிட்டு இந்த இடத்துல தவம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக அம்மா வந்து ஐயாவோட ஐக்கியமான இடம் தான் திருவண்ணாமலை. சரிங்களா? திருவண்ணாமலையில் தான் உங்களுக்கு ஈசானிய லிங்கம் பக்கத்தில் ரிஷப ரூபத்தில் சிவபெருமானை பார்த்து அர்த்தநாதீஸ்வரர் ஐக்கியமானாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வாழைப்பந்தலுக்கு வந்திருப்பாங்க. வாழைப்பந்தலுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோவில் வந்திருப்பாங்க. ஸோ காமாட்சி அம்மன் கோவில்லையும் அம்மா தவமாக இருக்கும்போது ஜோதி வடிவாக காட்சி தந்த இடம் தான் வெள்ளீஸ்வரர். சரிங்களா? அந்த வெள்ளீஸ்வரர் கோவிலையும் போய் வழிபடலாம். அதுக்கப்புறம் தான் அம்மா காஞ்சிபுரம் போனதாகவும் ஐதீகம். காஞ்சிபுரம் காமாட்சி வந்து கடைசியில் ராணியாக வந்து உக்காந்த இடம். இந்த ராணியாக ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா எவ்வளோ இடத்துல தவம் பண்ணாங்க. அதில் ஒன்று மாங்காடம்மன். இந்த மாங்காடம்மனுக்கு காட்சி தந்தது வெள்ளீஸ்வரர் கோவிலுக்கு பின்னாடியே இருக்கும். சரிங்களா? சின்ன கோவிலாக இருக்கும், அமைதியாக இருக்கும். என்னென்னா எல்லாரும் மாங்காடு காமாட்சி அம்மனை பார்த்து ஓடிடுறாங்க. மாங்காடு காமாட்சி அம்மனை பார்த்து ஐயாவையும் பாருங்கள், வெள்ளீஸ்வரையும் பாருங்கள், பக்கத்தில் வைகுண்ட பெருமாள் இருக்கார், அவரையும் பாருங்கள். இந்த 3த்தையும் சேர்த்து பார்க்கும்போது அது ஒரு தனி பவருங்க. அதாவது அம்மனை மட்டும் பார்த்து எனக்கு வேணுன்றதை கேட்டுட்டு போகிறதே ஒரு பெரிய சுயநலம். நீங்கள் 3 பேர்த்த பார்த்துவாங்க, அதோடைய பவர் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? ஸோ வெள்ளீஸ்வரர் போங்க. இதே நம்ம முன்னாடி சொன்னது தான். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் வழிபடுறது நல்லது. இல்லை எந்த நாளாக இருந்தாலும் சுக்கிரஹோரையில் வழிபடுறது நல்லது. இவங்களுக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் பண்ணுறது நல்லது. நீங்கள் அன்னதானம் கொடுக்க தந்தால் தயிர் சாதம், பால் சாதம், பால் பாயாசம், இந்த மாதிரி அன்னதானம் தரது நல்லது. மற்றபடி உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி வழிபடணும், எந்த நாளில் ஒன்றும் பர்டிகுலராக வழிபடணுன்றதுலாம் கன்சல்டேஷனில் கேட்டுக்கோங்க, நம்ம அது சொல்லலாம். ஸோ சென்னையில் இருக்கவங்களுக்கு 2 வெள்ளீஸ்வரர், ஒன்று மயிலாப்பூர், இன்னொன்று வந்து மாங்காடு காமாட்சி அம்மன். எங்கே உங்களுக்கு எது வசதியோ அங்கே போயிட்டு வாங்க, நல்லபடியாக வேணுங்க. இந்த தை மாதம் இந்த வருடத்துக்குள்ளே எல்லாருக்கும் நல்லபடியாக திருமணமாக குழந்தை பேர் அமைய, உங்கள் வாழ்க்கையில் எல்லா சுபிக்ஷமும் நடக்க டிவைன் தினேஷன் வாழ்க வளத்துடன்.